இந்திய வங்கி மற்றும் நீதித்துறை நடைமுறைகளில் முக்கிய மாற்றத்தை கொண்டுவரும் வகையில் பேங்கர்ஸ் புக்ஸ் எவிடன்ஸ் சட்டத்தில் புதிய திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. 1891ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் வங்கிகளின் கணக்கு பதிவுகள் மற்றும் ஆவணங்களை நீதிமன்றங்களில் ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கான விதிகளை நிர்ணயித்து வந்தது. அப்போது வங்கி செயல்பாடுகள் அனைத்தும் காகித ஆவணங்களை அடிப்படையாக கொண்டிருந்தன. ஆனால் தற்போது வங்கி சேவைகள் பெரும்பாலும் டிஜிட்டல் முறைக்கு மாறியுள்ள நிலையில் பழைய சட்டமுறை நடைமுறைகள் காரணமாக டிஜிட்டல் ஆவணங்களை நீதிமன்றங்களில் பயன்படுத்துவதில் சிக்கல்கள் இருந்து வந்தன. இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் மத்திய அரசு பேங்கர்ஸ் புக்ஸ் எவிடன்ஸ் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த மசோதா உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. புதிய மாற்றங்களின் மூலம் வங்கி தொடர்பான வழக்குகளில் காகித ஆவணங்கள், எலக்ட்ரானிக் பதிவுகள், டிஜிட்டல் ஆவணங்கள், விர்ச்சுவல் பதிவுகள், கிளவுட் சேமிப்பில் உள்ள தகவல்கள் ஆகியவற்றை நீதிமன்றங்களில் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆவணங்களின் உண்மை தன்மையை உறுதி செய்வதற்கான நடைமுறைகளும் புதிய விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சட்ட நிபுணர்கள் கூறுவதன்படி பேங்கர்ஸ் புக்ஸ் எவிடன்ஸ் சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தில் பெரிய மாற்றம் செய்யப்படவில்லை. தற்போதைய டிஜிட்டல் வங்கி சூழலுக்கு ஏற்ப டிஜிட்டல் ஆவணங்களையும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் விதிகள் மட்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. சிரில் அமர்சந்த் மங்கள்தாஸ் நிறுவனத்தின் பார்ட்னர் அமே பதாக் கூறுகையில், இந்த திருத்தம் பழைய சட்டத்தை மாற்றுவதற்கு பதிலாக இன்றைய தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப அதை மேம்படுத்தும் நடவடிக்கை என தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் தினசரி வங்கி சேவைகளில் நேரடியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் வங்கி மோசடி, பண பரிமாற்றம் தொடர்பான பிரச்சனைகள், சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளில் பொதுமக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, ஒருவர் டிஜிட்டல் பண பரிமாற்றம் செயலி மூலம் மோசடியில் பணத்தை இழந்தால் அதற்கான டிஜிட்டல் ஸ்டேட்மெண்ட் மற்றும் பதிவுகளை எளிதாக நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியும். இதற்கு முன்பு வங்கியிடம் இருந்து அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பெற்று அதன் பின்னரே பல ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. மொத்தத்தில் 1891ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வங்கி ஆவண சட்டம் இன்றைய டிஜிட்டல் வங்கி காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட்டுள்ளதால் நீதிமன்றங்களில் டிஜிட்டல் ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கான வழி மேலும் எளிதாகியுள்ளது.